மட்டன் தம் பிரியாணி இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அமைஞ்சு வந்திருக்குது. நான் அதில் சேர்த்துருக்கிற அரிசியாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், உடஞ்சும் போல் குழஞ்சும் போல் சூப்பராக அமைஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர் வந்து நான் வீடியோக்காக கலர் கொடுத்துருக்குறேன். இதோட ஒரிஜினல் பிக் வந்து லாஸ்ட்டில் பிக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். தம் பிரியாணி அப்படின்னாலே மசாலாவோட அளவுகளும் இந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சரு அப்புறம் அரிசியோட பதம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தம்மில் ஒன்றோட ஒன்று சேர்க்கும் போது கரெக்டான பதத்தில் வந்து குக் ஆகி அழகாக வந்து நமக்கு கொடுக்கும். தண்ணிலாம் சொதலாம் இல்லாமல் எப்படி அதை வந்து ஒன்று சேர்த்து குக் பண்ணும் அப்படிங்கிறத 1 by 1 ரொம்ப டீட்டெயிலாக நான் இதில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து மட்டன் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப்பு தான் வந்து தயிரோட அளவு. இப்போ நான் வந்து பாதி கப்பு வந்து மட்டன் வேகிறதுக்காக அதுலேருந்து 1/2 கப்பு எடுத்து மட்டனில் சேர்த்துருக்கேன். அந்த தூள் வந்து பட்டைத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். பட்டைத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இந்த 1 கிலோ மட்டனுக்கு தேவையான உப்பு நல்லா 4 விரலுக்குள்ள அடங்குற மாதிரி எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு வந்து இந்த மட்டனுக்கு மட்டும்தான். இப்போ வந்து கிரேவிக்கும் ரைஸ்க்கும் வந்து தனித்தனியாக உப்பு சேர்ப்போம். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு வெங்காயமும் 1 தக்காளியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகா அது சேர்த்து நல்லா இது வந்து ஃபுல்லாக வந்து கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்குங்க. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து பிரெஞ்சி இலை, கலருக்காக வந்து நான் காஷ்மீரி மிளகா வந்து போட்டிருக்கேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ ஊற வச்ச மட்டனை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயோட நல்லா ஒரு பெரட்டி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப அழுத்தம் கொடுத்துரும் மட்டன்லாம். மசாலா தண்ணியை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. மட்டன்லேருந்தே நமக்கு தண்ணி வந்து வெளியாகிட்டு இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 விசில் வேகமாகவும் 2 விசில் வந்து சிம்மில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன மாதிரி உங்களுக்கு கம்பெனி கிடைக்குதோ அந்த கம்பெனி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியோட பதம் எப்போவுமே ஒன்று தான். கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும். கொஞ்சம் சவுக்குன்னு இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும். இது எல்லா அரிசிக்குமே இது பொருந்தும். இப்போ நான் வந்து பிசும் சொல்லி ஒரு பொடி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 3/4 படி அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு அலசிட்டு தண்ணியை வந்து வெளியாக்கிடலாம். இந்த ரைஸ்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விடுவாங்க தான். ஆனால் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஃபஸ்ட்டு விசில் வேகமாக வைக்கிறோம் இல்லையா, செகண்ட் விசில் வந்து சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வைக்கும் போதே வந்து ரைஸை எடுத்து நீங்கள் ஊற போட்டுடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அப்போ தான் அடியும் பிடிக்காது, பெரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ்லாம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வெங்காயத்தை வந்து கறியில் சேர்த்தாச்சு. மற்ற 3 வெங்காயத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசியை வந்து வேக வச்சு வடிகட்டுறதுக்காக தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ இந்த சைடில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இன்னும் இஞ்சி பூண்டு போகிற ஸ்டேஜ் இன்னும் வரல. இதில் இப்போதைக்கு வந்து சாஜிகீரா தான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை வந்து க்ரஷ் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் சும்மா தான் அன்னைக்கு சேர்த்து எண்ணெயில் பரட்டி விட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் மட்டனில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் இப்போ பிரியாணியில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தனியாக, இஞ்சி பூண்டு தனியாக, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 தக்காளியோட சைஸ் பொறுத்து நீங்கள் தக்காளி வந்து 4லேருந்து 5 கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிஞ்சு வரத்துக்கு கல்லுப்பு வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த கல்லுப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். அதே வந்து ஒரு 4 விரலுக்குள்ள அடங்குற மாதிரி நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சைடு வந்து தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். அரிசி வந்து நம்ம கைப்பட்டு உடையாத அளவுக்கு அந்த அரிசியை வந்து பார்த்து எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு
நான் வந்து ரம்பையில் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அது கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் அதில் சேர்த்துடலாம். இது வந்து பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இது வீட்டிலேயே செஞ்சது, செம்ம வாசனையாக இருக்கும். பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு வந்து அரிசி வந்து உடையுது, அதாவது கொஞ்சம் வெறப்பாகவே இருக்கணும், ரொம்ப குழஞ்ச மாதிரிலாம் உடையக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சோறை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். மிளகுத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஜீரகத்தூளும் அதே அளவு தான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்குங்க. 6லேருந்து 7 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து புதினா, மல்லிக்கீரை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 லெமனுக்கு வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காரம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால 3 லெமன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் தயிர் சொன்னேன் இல்லையா, அதில் பாதி கப்பு நம்ம வந்து மட்டனுக்கு சேர்த்துருக்கோம், பாதி கப்பு வந்து இப்போ இந்த கிரேவிக்காக நம்ம சேர்க்குறோம். தயிர் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 கப் தயிர் இதுக்கு போதுமானது தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்குறேன். காரமும் ஏதோ ஸ்வீட்னஸ் நம்ம சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த காஞ்ச திராட்சை வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ மட்டன் எடுத்து வச்சுட்டு அதோட தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அப்படியே இதை லேசாக பரட்டி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகணும். இப்போ கறியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்தான வச்சாச்சு. இப்போ இதை சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸோடு இருக்கும். இப்போ வந்து அந்த கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு தம்மில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வார்ம் வாட்டரில் வந்து ஊற போட்டுக்கிட்டேன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வாசனையும் கலரும் பிரியாணி தம்மில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். வேக வச்ச மட்டனில் பாதி சேர்த்தாச்சா, இப்போ அதே மாதிரி வேக வச்ச பாசுமதி ரைஸ்லையும் அதில் சேர்த்துக்கிட்டோம், பாதி தான் சேர்த்துருக்குறோம். இப்போ ஃபுல்லாக வேக வச்ச மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்து அதில் இருக்கிற கொஞ்சம் கிரேவியும் அதில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற ரைஸ் ஃபுல்லாகவுமே வந்து அதில் சேர்த்தாச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலோரமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கரண்டியை வச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லிக்கீரை, புதினா, நான் வந்து 6 kg நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நெய் இருக்கோ அந்த நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து குங்குமம் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தம்மில் போடுறதுக்கு சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது. ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மாதிரி நான் சொல்கிற மாதிரியே வந்து நீங்கள் பொருள் சேர்த்திங்கன்னா இப்போ தம்மில் போட்டு இறக்குனதுக்கு அப்புறம் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோன்னு. இப்போ நான் அடியில் வந்து பழைய தோசை தவா வச்சு மேலே வந்து பிரியாணியை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டாக பாத்திரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் காட்டன் துணியை கூட அந்த மூடியில் போட்டு வேறு துணி வடியாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு தம்மில் போடுவாங்க, மாவுலாம் வந்து பிசைஞ்சு அது ஓரத்தில் ஒட்டி அதுக்கு ஒரு தம்மில் போடுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த மாதிரி செஞ்சதில்லை, இதுதான் என்னோடய டைப்பே. நான் இப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேலே வந்து இந்த ரம்ப இலை வந்து வாசனைக்காக போட்டிருக்கேன். இப்போ சோறு வந்து அழகாக வந்து கறி வந்து நம்ம நடுப்புற போட்டிருக்கோம், கறியும் உடையக்கூடாது அரிசியும் உடையக்கூடாது, அது மாதிரி அழகாக எடுத்து இது மாதிரி பரட்டிக்கணும். சாப்பாடை பரட்டும் போது கறி வந்து கிடைக்கும் போது அதை அழகாக எடுத்து ஓரத்தில் ஒதுக்கி வச்சிடணும். அப்போ தான் வந்து உடையாமல் பீஸாகவே எல்லாருக்குமே வந்து கறி பீஸ் வந்து கிடைக்கும். கறி உடஞ்சி போய் பீஸாக ஆயிடுச்சுன்னா அந்த திருச்சி ஸ்டைலெலாம் வந்து கறியை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி துண்டாக ஒருத்தவங்களுக்கு கறி எடுத்து வைக்கணும்னா அழகாக கறியை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பிரியாணியோட ஒரிஜினல் கலர் வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் காமிக்க போகிற கலர் தான் ஒரிஜினல் கலர், லாஸ்ட் பிக்கு. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு லைக் கொடுக்காம போயிடாதீங்க, லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.